கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலை அதிகாலவில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழும்பி ஜெபித்தார். இன்று நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நாம் அதிகாலையிலே அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்குள்ள வசனம் என்ன அப்படின்னா, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஹல்லேலூயா. அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஒரு குடும்பத்திலே ஒரு வாலிப சகோதரி காலேஜ் முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவிசுவாசியோடு பழகி அந்த மகள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்காங்க. உலக வழிபாடுகளுக்குள்ளே ஒரு வாலிப மகள் சிக்கி கொள்றாங்க. காலம் கடைசியா இருக்கு. பிறந்ததுல இருந்து சர்ச்சைக்கு போற பிள்ளைதான். ஆனால் இன்று கர்த்தரை விட்டு தள்ளி போய் அந்நிய நுகத்துல போய் பிணைக்கப்பட்டு அந்த வாலிப மகளுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரங்கள், அநேக பாடுகள். அதுக்கு பின்பாக என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளவில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே 2016 முழு நேரம் ஒழித்து வரேன். நான் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டதுனாலே கடையில் இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கனோ எல்லாமே பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. நாள் பார்த்தேன், எல்லாம், அதாவது விக்கிரத்துக்குள்ள என்னென்ன செஞ்சனோ எல்லாமே பைபிள் எழுதப்பட்டிருக்கு. மனுஷனை நம்பி என்னெல்லாம் பண்ணினேன், விக்கிரத்துக்குள்ள போய் என்னெல்லாம் பண்ணினேன், எல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா தெரிஞ்சது. சரி, ஐயோ இவ்வளவு பெரிய பாவம் பண்ணனே, என்னை கர்த்தர் மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம், 8 மணி நேரம், 9 மணி நேரம், 10 மணி நேரம் சாதாரணமா வாசிக்க ஆரம்பிச்சேன். அரை மணி நேரம், 1 மணி நேரம்லாம் பைபிள் வாசிக்கல. எனக்கு எப்பமெல்லாம் நேரம் இருக்கோ எல்லா நேரமுமே கையில பைபிள் எடுத்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் வியாபாரத்துல இருந்தனால கடையில ஆடியோ பைபிள் கேட்க ஆரம்பிச்சேன். வீட்டுக்கு வந்தா கூட நைட் நேரத்துல ஆவிக்குரிய மெசேஜ் செய்தி கேட்க ஆரம்பிச்சேன். இப்படியா என்னுடைய வாழ்க்கையில 2016 முழு நேரம் ஊழித்து வந்தேன். முழு நேரம் ஊழித்து வந்ததுக்கப்புறம் கூட ராத்திரி தூக்கம் வரலன்னா கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். சில நாள்லாம் காலையில 3 மணி 4 மணி ஆயிரும், சில நாள் 5 மணி 6 மணிலாம் ஆயிரும். ராத்திரி ஃபுல்லா உட்காந்து பைபிளை தியானிக்கிறது, ஜெபிக்கிறது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஏன்னா சில குடும்பத்துல எல்லாரும் நினைப்பாங்க, அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எனக்கு எல்லாமே புதுசு தான். நான் 11 வயசுல வேலைக்கு போனதுனால எனக்கு பைபிள் வாசித்த புரியாது. ஆனா எழுத்து கூட்டி வாசிக்கும் போது ஆவியானவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இதை ஏன் காலையில சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்திலே புதுசா இணைந்திருப்பீங்க, சில குடும்பத்திலே டெய்லி கேட்டுட்டு இருப்பீங்க. நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமா? வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அதை எக்ஸாம்பிளா நான் என்னுடைய மெத்தட்ல நான் சொல்றேனே. நான் ஒரு 3 வயசு இல்லை 5 வயசு எனக்கு விவரம் தெரியும் போதே நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஆனா 2016 வியாபாரத்துல பல லட்சங்கள் கடன்ல இருக்கும்போது தான் கையில பைபிள் எடுத்து ஒழுங்கா வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அது வரையும் என்னுடைய வாழ்க்கையில உள்ள அந்த சின்ன வயசுல இருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா வாலிப வயசுல நான் சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திரைப்படத்தில் படிச்சுட்டேன், சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தேன், பக்கத்துல சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை எப்போ வருதோ
அப்பந்தான் கையில பைபிள் எடுத்து ஒழுங்கா வாசிப்பான் போல இருக்கு. என் வாழ்க்கையில அப்படிதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பைபிள் வாசித்தா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் பைபிள் வாசித்து மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். பரிசுத்தம்னா என்ன? அசுத்தம்னா என்ன? தீமைனா என்ன? நன்மைனா என்ன? விசுவாசம்னா என்ன? அவிசுவாசம்னா என்ன? நித்திய ஜீவன் என்ன? நித்திய ஆக்கினினா என்ன? இப்படி பைபிள் எல்லாமே 2 2 எழுதப்பட்டிருக்கு. வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அதை எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேற மெத்தட்ல சொல்லணும் அப்படின்னா, எங்க அப்பா பணக்காரரு. எங்க அப்பாட்ட நிறைய சொத்து இருக்கு. அந்த சொத்த ஃபுல்லா ஒரு டாக்குமெண்ட்ல எழுதி கொடுத்தாரு. நான் எத்தனை வருஷம் அந்த டாக்குமெண்ட்ட படிக்காம இருக்கிறேனோ, அத்தனை வருஷமும் நான் ஒரு அடிமை போல தான் நான் இருப்பேன். எங்க அப்பா எனக்கு கொடுத்த அந்த சொத்து, அந்த டாக்குமெண்ட்ட நான் என்னைக்கு படிச்சு பார்த்து, அந்த சொத்த போய் நான் சுதந்திரித்துக் கொள்கிறேனோ, அன்னைக்கு தான் நான் ஒரு பெரிய பணக்காரன். அதுவரைய பார்த்தா நான் சராசரி மனுஷன் தான். அதே போல கையில பைபிள் எழுதி கொடுத்துட்டாரு. பிசாச துரத்த அதிகாரம் கொடுத்திருக்காரு. குணமாக்குற வரம் கொடுத்திருக்காரு. ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய வரங்கள் எல்லாமே பைபிள் எழுதப்பட்டிருக்கு. நம்ம எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோம், எப்படி நீதிமானா மாற்றப்படுகிறோம், எப்படி ராஜாக்களும் ஆசாரியருமா மாற்றப்படுகிறோம், நம்ம நித்திய ஜீவனுக்கு எப்படி போறோம், இந்த பூமியிலே பிதா குமாரன் பரிசுத்தாவை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் எழுதி கொடுத்தார். பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியை நமக்கு உதவி செய்வார். அப்ப இரவு நேரத்திலே, காலையில, பகல்ல சும்மா இருக்கும்போது எந்த நேரமா இருந்தாலும் சரி, இன்னைக்குள்ள ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, செல்போன் எடுத்து பல மணி நேரம் மூழ்கி போய் கிடக்குறாங்க. இது ஒரு குடும்பம் இல்ல, 2 குடும்பம் இல்ல, நிறைய குடும்பத்துல இப்படிதான் நடக்கு. சில குடும்பத்திலே நாங்க இப்பதான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம் அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல எங்க வீட்டுல பைபிளே இல்லை அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல பைபிள் இருக்கு, ஆனா நாங்க டெய்லி வாசிக்கிறதுல சொல்லி உண்மையை சொல்லிடுவாங்க. ஒரு குடும்பத்துல 45 வருஷமா சர்ச்சுக்கு போறாங்க. ஆனா அது வீட்டுல பார்த்தா பல பிரச்சனை, ஒரே போராட்டம். அப்ப ஜெபிக்க வராங்க. உடனே கேட்டேன், அம்மா நீங்க யாரு? நாங்க பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன் தான். சரி, வீட்டுல என்ன பிரச்சனை? இவ்வளவு பிரச்சனைங்க. சரி, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கா? இன்னும் ரட்சிக்கப்படல. ஏன்? எல்லாரும் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா மதுபான அடிமை, பிள்ளைகள் பார்த்தா இஷ்டம் போல இருக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் ஒண்ணு போல சொல்றாங்க. சரி அம்மா, நீங்க எத்தனை தடவை பைபிள் வாசித்து முடிச்சிட்டீங்க? பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியன் தானே? இல்ல பிரதர், நான் 91 சங்கீதம் மட்டும்தான் நான் வாசிப்பேன். எனக்கு அதுதான் வாசிக்க சொன்னாங்க. சரி, அப்புறம் பைபிள் நான் ரொம்ப வாசிக்க மாட்டேன். டெய்லி பைபிள் வாசிப்பீங்களா? ஆமா, டெய்லி 91 சங்கீதத்தை நான் மனப்பாடமா சொல்லிடுவேன் அப்படின்னாங்க. ஆமா, முழு பைபிள் யாருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க? எழுதி கொடுத்துருக்காங்க, ஆனா நான் வாசிக்கலையே அப்படின்னாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சில குடும்பத்திலே அவங்களுக்கு எந்த அதிகாரம் பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் வாசிக்கிறாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது, நான் ஒவ்வொரு வீடா போய் வீடு விசிட்டிங் போகும்போது கேட்பேன், நீங்க பைபிள் வாசித்து முடிச்சிட்டீங்களா? எத்தனை தடவை வாசித்து முடிச்சீங்க அப்படின்னு சொல்லி 2.5 வருஷம் நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது அதிகமா கேட்ட ஒரு வேர்டு இதுதான். ஏன்னா என் வாழ்க்கையில நான் பைபிள் வாசிக்காம ஒரு 55 லட்ச ரூபா தொலைச்சிட்டேன். 1 லட்சம் இல்ல, 2 லட்சம் இல்ல, 3 லட்சம் இல்ல, 50 லட்சம் இல்ல, 55 லட்சம், 1/2 கோடி. இதுல சொந்த வீடு போயிட்டு, நகை போயிட்டு, வீடு போயிட்டு, மான மரியாதை எல்லாம், நிந்தை, அவமானம், கடன் பிரச்சனை, சொந்த எல்லாம் 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 அவுட். லாஸ்ட் நடு ரோட்டுக்கு வந்தேன். அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறான். சரி, நான் சின்ன வயசுல இருந்து நான் சர்ச்சுக்கு போனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கலையே. என் வாழ்க்கையில எங்கெல்லாம் மிஸ்டேக்னு சொல்லி பார்க்கும்போது, கடையில கத்தாழை தொங்க விட்டுருப்பேன். ஒரு கிளாஸ்ல எலுமிச்சம்பழம் வச்சு உள்ள வச்சிருப்பேன். கல்லாப்பெட்டியில வச்சிருப்பேன் எலுமிச்சம்பழம். வியாபாரத்துல இருக்கும்போது உள்ள ஒரு பொம்மை வச்சிருப்பேன். அந்த பொம்மை இருந்தா பணம் கொட்டுமா, அதை வச்சிருந்தேன். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 10 வருஷம் வச்சிருந்தேன். எங்க அப்பா செத்த போட்டா உன் கடை ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னா, அப்படியான்னு சொல்லி உடனே ஃப்ரேம் போட்டாச்சு. அந்தால 15 நாள்ல கடை காணாம போயிட்டு. இப்படி நான் வியாபாரத்துல இருக்கும்போது உலகத்துல விக்கிர வழிபாட்டுல என்னெல்லாம் சொல்லுவாங்களோ எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனா நான் நடு ரோட்டு வந்ததான் மிச்சம். ஆனா என் வீட்டுக்குள்ள பைபிள் இருந்துச்சு, கடையில பைபிள் இருந்துச்சு. ஆனா நான் பைபிள் வாசிக்க மாட்டேன். வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஒரு குடும்பத்துல எப்பம்பா பிரச்சனை வரும்னு சொல்லி பார்க்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருப்பாங்க, இஷ்டம் போல வாழ்வாங்க. அதனாலதான் நிறைய குடும்பத்துல பிரச்சனை. ஏன்னா என் வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது,
பைபிள் வாசிக்காம இஷ்டம் போல வாழ்ந்ததுதான் நிறைய பிரச்சனை காரணம். சரி, பைபிள் வாசித்துட்டேன், இன்னும் நான் பர்ஃபெக்ட் ஆயிட்டேன்னா இன்னும் பர்ஃபெக்ட் ஆயிட்டே தான் இருக்கேன், இன்னும் மனம் திரும்பிட்டே இருக்கு, இன்னும் தேவனோட வார்த்தை கேள்படி, இன்னும் கேள்படி, இன்னும் கேள்படி, எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி அவருடைய கற்பனையை கை கொள்ளும் போது, அவரிடத்தில் அன்பு கூறும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. ஒரு முழு பைபிளை ஃபுல்லா ஃபில்டர் பண்ணி சிம்பிளா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி முதல்ல தேவன்கிட்ட அன்பு கூறணும், ரெண்டாவது அவருடைய கற்பனை கை கொள்ளணும். அவ்வளவுதான், இந்த 4 பாயிண்ட். அதுக்கப்புறம் தேவசுத்தம் என்ன? பரிசுத்தமா வாழ்றது, இடைவிடாமல் ஜெபிப்பது, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துவது, எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பது, தீமையான கருத்து வெறுத்து நன்மை செய்வது. இதெல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் பைபிள் வாசித்து பைபிளுடைய ஆழமான கருத்து என்ன, தேவசித்தம்னா என்ன, நம்ம குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும், எப்படி வாழ்ந்தா ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம எப்படி வாழக்கூடாது, தீமைனா என்ன, நன்மைனா என்ன, நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து நான் வாசிக்கிறேன். அதே போல இப்ப செய்தி கேட்குறீங்க, ஒரு 10 நிமிஷம் செய்தி கேட்குறீங்க, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்னன்னா நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். உடனே நம்ம மக்கள் சொல்லிடுவாங்க, என்கிட்ட பைபிள் இல்லை அப்படிம்பாங்க. பைபிள் இல்லைன்னா பைபிள் வாங்குங்க, வேற வழியே இல்லை. ஏன்னா பைபிள் வாசிக்காம செத்து போயிடக்கூடாது. பைபிள் வாசிக்கணும். பைபிள் எப்படி எழுதப்பட்டிருக்கு, என்ன நோக்கத்துக்கு எழுதப்பட்டிருக்கு, நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். தேவன் வார்த்தையா இருக்காரு, வார்த்தையா இருக்க தேவன் நம்மகிட்ட பேசுறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பேசுறாரு. அவர் பேசக்கூடிய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்னா நான் சும்மா இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிதான் கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 10 மணி நேரம், 12 மணி நேரம், 15 மணி நேரம் நிறைய குடும்பத்துல செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. கிறிஸ்டியன் தான், சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான், சர்ச்சுக்கு போற சின்ன பையன் தான், கொயர்ல இருக்கிற பையன் தான். நிறைய குடும்பத்துல இப்ப சர்ச்சில் சண்டே மட்டும்தான் வராங்க, மற்ற ஊடையில் ஏதாவது ஒரு மீட்டிங் இருந்துச்சுன்னா வர மாட்டேங்காங்க. எத்தனையோ மிஸ்டேக். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அப்போ ஒரு குடும்பத்துல எப்போ பிரச்சனை வருது, எப்போ பாடு வருது, எப்போ போராட்டம் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்தை அந்நிய காரியமாக எண்ணும் போது அந்த வீட்டுக்குள்ளே கடன், பிரச்சனை, உபத்திரம், பாடு எல்லாம் உள்ள வந்துடும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன், வியாபாரத்துல கஷ்டப்பட்டிருக்கேன், நான் பல பிரச்சனைகளை வாழ்ந்திருக்கேன். ஒரு குடும்பத்துல பிரச்சனை எப்படி வருது, ஏன் ரட்சிக்கப்பட முடியாம இருக்கு, ஏன் அந்த வீட்டுக்குள்ள ஏன் கத்தரை விட்டு தள்ளி போற பாவம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது ஒரு வேதனையான காரியமா இருக்கு. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு தடவையாவது பைபிள் வாசித்து முடிங்க. ஒரு குடும்பத்துல வேற நாட்டுல இருந்து ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, ஆனா கையில பைபிள் எடுத்து நான் வாசிக்க மாட்டேன், உங்க செய்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன் அப்படின்னா இப்படியே சொன்னாங்க. இன்னொரு குடும்பத்துல இப்பெல்லாம் நாங்க வீட்டுல நாடகம் பார்க்கறது இல்லை, படம் பார்க்கறது இல்லை, தேவையில்லாத செல்போனை நாங்க பார்க்கறது இல்லை, இப்பெல்லாம் நாங்க மனம் திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. காரணம் என்ன? நேரத்தை வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தேவனுடைய சமூகத்துல போய் என் வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்றதை விட நமக்கு எப்பமெல்லாம் நேரம் கிடைக்கோ கையில பைபிள் எடுத்து உட்காந்து வாசிங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, 2 மணி நேரம் 40 நிமிஷம் அழகா தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கலாம். தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து துதிக்கலாம், ஜெபிக்கலாம், வேதத்தை தியானிக்கலாம். எவ்வளவு காரியம் இருக்கு. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். மகத்துவம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகா உன்னதமான மேன்மை. மகா உன்னதமான மேன்மைய நம்ம கையில கொடுத்துட்டாரு. 1000 கோடி இருந்தா கூட ஒரு பைபிளுக்கு ஈக்குவல் ஆகாது. பைபிள்ல அவ்வளோ கிஃப்ட் இருக்கு, அவ்வளோ கிஃப்ட் இருக்கு, அவ்வளோ கிஃப்ட். என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல ஒரு 55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டேன். பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் வேஸ்ட். ஆனா பைபிளை வாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என் கூட பேசுறது. காரணம் என்ன? ஜீவனுள்ள வார்த்தை. இந்த ஜீவனுள்ள வார்த்தை என் இதயத்துக்குள்ள வரும்போது
நான் உயிர்ப்பிக்கப்படுறேன். வேத வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ள வராரு. அவருடைய வசனம் எப்படி இருக்கு அப்படின்னா ஜீவனுமாயும் வல்லமையுமாய் இருக்கிறது. நம்ம இதயத்துக்குள்ள நம்ம எந்த பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கோம், என்ன அக்கிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியான திட்டமா பேசுவார். நீ இந்த பாவத்துல இருக்கிற, மனம் திரும்பு அப்படிம்பாரு. என் வாழ்க்கையில நான் இப்படிதான் மனம் திரும்பிட்டு இருக்கேன். தேவனோட வார்த்தைக்கு நான் எப்படிலாம் கீழ்படி சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். ஐயோ என்கிட்ட இவ்வளவு மிஸ்டேக் இருக்கு, நான் இன்னும் மனம் திரும்பணுமே சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். இப்படிதான் என் வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு குடும்பத்துல ஜெபிக்கிறோம் சொன்னாங்க, பைபிள் வாசித்தா புரியல பிரதர், இப்பெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு நான் பேசாம கிளம்பி போயிடுறேன், பைபிள் வாசிக்கவே இல்லை அப்படின்னாங்க. இப்படி நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கா, டைம் இருக்கா? சும்மா இருக்கும் போதெல்லாம் முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிங்க. நான் 2015 பைபிள் எடுத்து வாசிக்கும்போது எனக்கும் புரியல. ஏன்னா பைபிள் ஃபுல்லா ஆழமான சத்தியம். நான் வேற 6ஆம் கிளாஸ் தான் படிச்சேன், எனக்கு புரியல. ஆனா எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சேன். உடனே ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். அப்ப எழுத்து கூட்டியா படிக்கும்போது ஆவியானவர் இடைப்படுவார். சில குடும்பத்துல டிகிரி, நிறைய டிகிரி வாங்கியிருக்காங்க, 5-6 டிகிரி வாங்கியிருக்காங்க. டாக்டரா இருப்பாங்க, நர்ஸா இருப்பாங்க, டீச்சரா இருப்பாங்க, கவர்மெண்ட் ஆபீசரா இருப்பாங்க, வக்கீலா இருப்பாங்க, ஏகப்பட்ட பொசிஷன்ல இருப்பாங்க. ஆனா முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா சில குடும்பத்துல பைபிள் வாசிக்க மட்டும் நேரம் இல்லைங்கிறாங்க. 4-5 டிகிரி வாங்க நேரம் இருக்கு, பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க, சம்பளம் லட்சமா வாங்கிட்டு இருப்பாங்க, உலகத்துக்குள்ள எல்லா காரியத்துக்கும் நேரம் இருக்குங்கிறாங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்த உடனே ஏசுட்டு ஓடி வராங்க. அது வியாதியா இருக்கலாம், இல்லது பலவீனமா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பாடா இருக்கலாம், குடும்பத்துல ஏதாவது தேவையா இருக்கலாம், உடனே ஏசுட்டு ஓடிடுவாங்க. ஒரு மனுஷன் நார்மலா வாழும்போது, எப்ப பார்த்தாலும் சும்மா இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு அந்த குடும்பம் ஒரு பெஸ்டான லைஃபா இருக்கும். நான் 2016 தான்ப்பா முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தருடைய கிருபையினால இந்த நிமிஷம் வரை உயிர் பிச்சை போட்டிருக்காரு. காரணம் என்ன? கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, எப்பமெல்லாம் நேரம் இருக்கும், சும்மா இருக்கிறீங்களா, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. மகா உன்னதமான மேன்மை தேவன் வார்த்தையா இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. தேவன் வார்த்தையா இருக்கிறார். அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை என்பது. வார்த்தையாகிய தேவனை நம்ம தியானிக்கும் போது நம்ம இதயத்துக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பார். நான் என்ன செய்யறேன், நான் எப்படி வாழ்றேன், நான் என்கிட்ட என்ன மிஸ்டேக், எல்லாம் பேசிட்டே இருப்பார். அப்பேற்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையை விட்டுட்டு தேவையில்லாம 2 மணி நேரம் 3 மணி நேரம் கதை பேசுறது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத ஐக்கியம், தேவையில்லாத நபர்கிட்ட பல மணி நேரம் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணி வம்பா போய் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நீ ஏமாத்திட்டான், நீ வச்சுட்டான்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும். கேட்டா நாங்க கிறிஸ்டியன் தான் அப்படிம்பாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை அழுதுட்டே ஜெபிக்க வரா, என்னம்மா அப்படின்னு. நான் ஏமாந்துட்டேனே. எப்படிம்மா ஏமாந்த? தெரியலண்ணே, ஏமாந்துட்டேன் அப்படின்னா. சரி, நீ யாரு? நான் கிறிஸ்டியன் தான்னே, நான் சின்ன வயசுல இருந்து நான் சர்ச்சுக்கு போற பிள்ளை தான். எப்படிம்மா ஏமாந்துட்டேனே, இப்படி நடந்துச்சுன்னே, ஏமாந்துட்டேனே. கண்ணீர் வடிக்கிறான். 23 வயசு தான், வாலிப பிள்ளை தான். மனுஷனை நம்பி ஏமாந்துடுறாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியானவர் பேசுவாரு. நம்ம எந்த இடத்துல நிக்கணும், எந்த இடத்துல நிக்க கூடாது, துன்மார்க்குடைய வழியில இருக்கக்கூடாது, ஓடியே போயிடணும். கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல இப்ப எங்க போய் சிக்கி கொள்றாங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் என்று போட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எது துன்மார்க்கமான ஆலோசனை, எது நல்ல ஆலோசனை, எது கெட்ட ஆலோசனை நமக்கு தெரியும். நிறைய குடும்பத்திலே துன்மார்க்கமான ஆலோசனையில போய் சிக்கி கொள்றாங்க. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் அப்படின்னு சொல்லி போட்டு. ஒருத்தன் பாவம் பண்ணிட்டு இருக்கான், ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான், ஒருத்தன் தேவையில்லாம கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கான், ஒருத்தன் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நிக்க கூடாது. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் பிரியமா இருந்து அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும்.
இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்துட்டாரு. அதை அந்நிய காரியமா நினைச்சிட்டு இவங்க பேசாம உலகத்துல போய் இஷ்டம் போல பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நிறைய குடும்பத்துல ஆசீர்வாத தடை. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, கையில பைபிள் எடுங்க. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும், அதுவும் பிரியமா இருந்தும் சொல்லி போட்டிருக்கு. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தா மட்டும்தான் இரவும் போல கையில பைபிள் எடுத்து வாசித்தா புரியும். ஏன் சில குடும்பத்துல பைபிள் வாசித்தா புரிய மாட்டேங்குது அப்படின்னா, வேதத்தின் மேல பிரியம் இல்லை. மகா மேன்மை, மகா மேன்மை, மகா உன்னதமான மேன்மை கையில கொடுத்தாரு. நம்ம தான் வாசித்து அதன்படி நடந்து தீமை விட்டு விலகி நன்மை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்புள்ள அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக நன்றிப்பா. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுனீங்கப்பா. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைக்கப்பட்டிருக்காங்களோ கர்த்தருக்கு மாத்திரம்தான்ப்பா தெரியும். பல சூழ்நிலையிலே அப்பா வேலைக்கு போன இடத்துல ஜெபிக்கிறாங்க, வேற நாட்டில் இணைந்திருக்காங்க, வேற சூழ்நிலை இருக்காங்க, புதுசா இணைந்திருக்காங்க, வீட்டில் பைபிள் இல்லாமல் இருக்கு, சில குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்றாங்க அப்பா, சில குடும்பத்தில் கீழ்ப்படியாமல் இருக்காங்க. எத்தனையோ சூழ்நிலை அதிகால வேளையில அப்பா கையில் பைபிள் எடுத்து வாசின்னு சொல்லி உங்க பிள்ளையோட நீங்க பேசுனீங்க. எங்க வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்கப்பா. இந்த நாளிலும் புதிய நாளிலும் அப்பா விசேஷமா உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்திரோம், தரை மட்டும் எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல நாங்கள் குறையா இருக்கிறோமோ எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து உம்முடைய கிருபையினால் நிரப்பி, உம்முடைய பிரசன்னத்தால் மூடி, உம்முடைய வல்லமையினால் நிரப்பி, ஜெப அபிஷேகம் நிரப்பி, தியானிக்கிற அபிஷேகம் நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் பரிசுத்தாவினால் நிரப்புங்க. அன்பின் அபிஷேகம் நிரப்புங்க. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்பி எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா சில குடும்பத்தை தாழ்த்துறங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா முத்திரை போடப்படட்டும். விசேஷமாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்கப்பா, நீதியின் சால்வை தாங்கப்பா, புதிய அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இறங்குவாங்க. மகிமையின் ஆவியானவர் மேல தங்கியிருங்கப்பா. கொழுந்துடைய அக்னி உங்களுடைய உள்ளத்துல பற்றி பிடிட்டும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று விதேசம்படி குமாருடைய ஆவியெல்லாம் நிரப்புங்கப்பா. அந்த நாளில் எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தரே கூட இருந்து சரீரத்தில் எல்லா பலவீனத்திலும் நீக்கி தாயும் பிள்ளையுமாக பரிபூர்ணமான சுகம் தந்து ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆத்தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே அப்பா திருநாள் கொண்டாடுறாங்க, பிறநாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. பள்ளி பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணம் முடியாமல் வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா தடைகளும் நீக்கி ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. குடும்பம் இணைந்து வாழ கர்த்தர் கரம் நீட்டி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிரிந்த குடும்பங்களாம் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பா மதுபான அடிமையில அந்த போதைய காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிரக வழிபாடு, சில குடும்பத்திலே மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவலிலே கள்ள தொடர்பு, தேவையில்லாத அப்பா சந்தேகங்கள், வீட்டுக்குள்ள எந்தெந்த பொல்லாத ஆவிகள், தந்திரமான ஆவிகள், வலுசற்பத்தின் கிரியைகள், விபச்சார ஆவிகள், என்னென்ன ஆவியில் கிரியை செய்து கொண்டு அந்த எல்லா கிரியைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து நடத்ததுனால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா கிரியை சுற்றி விளட்டுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. எல்லா தேசத்தோட ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோங்களோ அவங்களோட வாழ்க்கையில எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துருக்காங்க. காலையில் வேலைக்கு போடுறாங்க, விவசாயத்துக்கு போடுறாங்க, கம்பெனிக்கு போடுறாங்க, இன்னுமாக காலையில் எத்தனையோ குடும்பத்தில் டிரைவிங் லைன் போடுறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பிடிக்கும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுகிற ராஜா எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. யாரெல்லாம் டிரைவிங் லைனில் விசேஷமாக வெளியில் போடுறாங்களோ, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லாருக்கும் பாதுகாப்பு தாங்க. எல்லா குடும்பத்தையும் அப்பாவுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க.
எத்தனை குடும்பத்திலே அப்பா காலையில் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்க ராஜா. கடன் பிரச்சனையிலே, குடும்பத்தில் பல பிரச்சனையிலே, போராட்டத்தில் எந்தெந்த குடும்பத்திலே கண்ணீரோடு வாழ்கிறாங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி மறுபடியும் சமாதானத்தின் தேவன் கூட இருந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதம் தாங்க ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே இறங்கி வாங்க. சமாதான தேவனே அப்பா இறங்கி வாங்கப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே இறங்கி வாங்கப்பா. எங்கள் நடுவில் இறங்கி வாங்க. எங்கே 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அந்த இடத்துல இறங்கி வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிங்க ராஜா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, உதவி செய்கிற ஆவியானவரே, சகலவற்றையும் செய்து முடித்து இன்றும் எங்களுக்கு பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவரே உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் அவசர சிகிச்சையில் ஐசியூவில் இன்னும் தலையெடுத்தோடு படுத்த படுக்கையில் கேன்சரில் கிட்னி பிரச்சனை ஸ்ட்ரோக்கில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றி கர்த்தர் பூரண சுகம் தந்து பூரண விடுதலை தந்து பூரண ஆரோக்கியம் தந்து அப்போ அந்த குடும்பத்துக்கு தீர்காயுசு தந்து ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமாக எல்லா குறைகள் குற்றலாற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. சிலுவையில் சின்ன ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கிறீங்க ராஜா. கல்வாரி அன்பிலாம் நிரப்புங்கப்பா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிரு பரிசுத்த ஆவியானவரே. அப்பா உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். இந்த நாளிலும் பிதாவின் சுத்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பரிசுத்தமாக வாழ, தீமையான கருத்தை வெறுத்து நன்மை செய்ய அப்பா எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த, எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்க எல்லாவற்றிற்காக தரப்புல நிற்கணும்ப்பா. எல்லாவற்றைக்காக சந்தோஷமா சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் அப்பா உங்களுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றிட்டாங்க. எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்கப்பா. வெளிநாட்டுக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. உமக்கு சித்தமாக இருந்தால் எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. இன்னைக்கு காலையில் வீடு கட்டுற காரியத்திலேருந்து எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. எத்தனையோ குடும்பத்தில் மனுஷனை நம்பி ஏமாந்து விட்டாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள குறைகள் குற்றலாற்றை மன்னித்து கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்காக நீதி நியாயம் விசாரித்து எல்லாவற்றையும் மீட்டுத்தாங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் சில குடும்பத்திலே அப்போ முதியோர் ஜெபிக்கிறாங்க, தாய்மார் ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். விதவையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க, ஏழை எளி ஜனமாக இருக்காங்க. உங்கள் பிள்ளையோட கற்றுக் கொடுங்க ராஜா. தேவனார்லி அப்போ மினிஸ்டர்ல கற்றுற ஆசிரியங்க பரிசுத்தவான் இணைந்திருக்காங்க. மிஷினரி ஒழித்துக்காக புறப்படுறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் தேவையில்லா எண்ணங்களோ, தேவையில்லா சிந்தனைகளோ, தேவையில்லா பாவ அடிகளோ பேசிக்க கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. வேதத்தை வாசித்து முடிக்க கற்று கிருபை செய்யுங்க. இந்த வருஷத்துல முழு பைபிளை வாசித்து முடிக்க கற்று கிருபை செய்யுங்க. வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தீங்கப்பா. அதை அந்நிய காரியமாக எண்ணி அப்பா நாங்கள் எந்த ஒரு கத்தரை விட்டு தள்ளி வரக்கூடாது. இரவும் பலமாக தியானிக்கிற பிள்ளையார் வேதத்தின்படி அப்பா வாழக்கூடிய பிள்ளையார் கத்த கிருபை செய்யுங்க. கத்த பொருட்படுத்துங்க. உங்க நாமம் மட்டும் மேம்படுத்தும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுவோம். துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர் காரியத்துடன் ஜெபித்துள்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.